இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். ரவுடி கொலைக்கு பழிவாங்க குடியிருப்பு பகுதியில் நள்ளிரவில் குண்டு வீசிய கும்பல். புதுச்சேரியில் பரபரப்பு. குப்பைகள் இல்லாத நகரமாக மாற்ற அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு பிரச்சுரம். பொது இடங்களில் குப்பை கொட்டினால் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை. புதுச்சேரியில் மின்தடையை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்கள். பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்தார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி. புதுவையில் இருந்து கடலூருக்கு புதிதாக 4 PRTC பேருந்துகள் இயக்கம். அரசு சாலை போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் கொலை குற்றவாளியின் வீட்டில் நள்ளிரவில் பெட்ரோல் குண்டு வீசி சென்ற மர்ம நபர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பெரியார் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ருத்ரேஷ். ரவுடியான இவர் மீது அடிதடி, கஞ்சா விற்பனை உள்ளிட்ட 6ற்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் இவரை கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி முன்விரோதம் காரணமாக கங்கைமுத்து மாரியம்மன் கோவில் பால்குட ஊர்வலத்தின் போது அவரது தாய் மற்றும் சகோதரி கண் முன்னரே 2 மோட்டார் சைக்கிளில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் அவரை சரமாரியாக அரிவாள் மற்றும் கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடினர். இது தொடர்பாக உருளையன்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து புளியம்பட்டி முருகன் கோவில் வீதியைச் சேர்ந்த ஈஸ்வரன், அவரது சகோதரர்கள் எழில், பாலு, நண்பர்களான கௌதம், சின்ன அரவிந்த், பரத் ஆகிய 6 பேரை கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். இதனிடையே ருத்ரேஷ் கொலைக்கு பழிக்கு பழி வாங்க அவரது ஆதரவாளர்கள் திட்டம் தீட்டி வந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகர் முருகன் கோவில் வீதியில் சிறையில் உள்ள எழிலனின் வீடு உள்ளது. இங்கு இரவு 1 மணி அளவில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசியதில் குண்டு பயங்கர சத்தத்துடன் வெடித்ததைத் தொடர்ந்து வீட்டின் கதவு சேதமடைந்தது. தொடர்ந்து சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் அதிர்ச்சி அடைந்து வெளியே வந்து பார்த்தனர். ஆனால் அதற்குள் பெட்ரோல் குண்டு வீசிய நபர்கள் அங்கிருந்து தப்பி சென்றுவிட்டனர். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த உருளையன்பேட்டை காவல்துறையினர் சிதறி கடந்த துகள்களை சேகரித்து இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து பெட்ரோல் குண்டு வீசி தப்பிச் சென்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். மேலும் நள்ளிரவில் குடியிருப்பு பகுதியில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்துடன் HR2 நிறுவனம் இணைந்து குப்பைகள் இல்லாத நகரமாக மாற்றும் திட்டத்தின் கீழ் குப்பைகளை வீடுதோறும் சேகரித்து விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினர். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்துடன் HR2 நிறுவனம் இணைந்து குப்பைகள் இல்லாத நகரமாக மாற்றும் திட்டத்தின் கீழ் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் தலைமையில் தானாம்பாளையம் பகுதியில் பொது இடங்களில் கொட்டப்பட்டிருந்த குப்பைகளை முழுமையாக அகற்றி அப்பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் சென்று குப்பைகளை தங்களுடைய வீட்டிற்கே வந்து மக்கும் குப்பைகள், மக்காத குப்பைகள் என தரம் பிரித்து பெற்றுக் கொள்கிறோம். எனவே பொது இடங்களில் குப்பைகளை கொட்டுவதை தவிர்த்து விடுங்கள். மீறி கொட்டினால் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலமாக அபராதம் விதிக்கப்படும் என்ற துண்டு பிரசுரத்தை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் இளநிலை பொறியாளர் அகிலன், இளநிலை உதவியாளர் செழியன் மற்றும் ஊழியர்கள் உடன் இருந்தனர். புதுச்சேரி குமராபாளையம் பகுதியில் மின் தடையை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்களிடம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்து வைத்தார். திருக்கனூரை அடுத்த தேத்தாம்பாக்கம் துணை மின் நிலையத்தில் இயங்கி வந்த 2 பவர் டிரான்ஸ்பார்மர் மூலம் திருக்கனூர் மற்றும் காட்டேரிக்குப்பம் பகுதிகளை சுற்றியுள்ள 15ற்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு மின் விநியோகம் வழங்கப்படுகிறது. இதில் ஒரு பவர் டிரான்ஸ்பார்மர் கடந்த ஜனவரி 16ஆம் தேதி ஏற்பட்ட தீ விபத்தில் எரிந்து சேதமடைந்தது. இதனை இதுவரை சீரமைக்கப்படவில்லை என தெரிகிறது. இதனால் அப்பகுதியில் உள்ள கிராமங்களில் தினசரி பல மணி நேரம் தொடர் மின்தடை ஏற்பட்டு பொதுமக்கள் சிரமமடைந்தனர். இதனிடையே தேத்தாம்பாக்கம் துணை மின் நிலையம் அருகே உள்ள குமராபாளையம் கிராமத்தில் ஏற்பட்ட மின்தடை பல மணி நேரம் நீடித்தது. அப்பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலைகள் மின்தடையின்றி இயங்கியது. இதனால் ஆத்திரமடைந்த குமராபாளையம் கிராம மக்கள் சாலை சந்திப்பில் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காட்டேரிக்குப்பம் காவல்துறையினர் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனிடையே விழுப்புரத்தில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகி ஒருவரின் சுப நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அந்த வழியாக காரில் வந்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் காரும் மறியலில் சிக்கியது. காரில் இருந்து இறங்கிய அவர் கிராம மக்களின் கோரிக்கையை கேட்டறிந்து மின்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். மின்துறை அதிகாரிகள் வரும்
திங்கட்கிழமைக்குள் மின்தடையை சரி செய்து விடுவதாக தெரிவித்தனர். அதற்குள் மின்தடையை சரி செய்யவில்லை எனில் தானே நேரில் வந்து போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்தார். இதையடுத்து பொதுமக்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். பின்னர் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். சாலை மறியல் காரணமாக திருக்கனூர் 10 கண்ணு செல்லும் சாலையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி கடலூருக்கு புதிதாக வாங்கப்பட்டுள்ள 4 PRTC பேருந்துகள் மே 27ஆம் தேதி முதல் இயக்கப்பட உள்ளதாக புதுவை அரசு சாலை போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகத்திற்கு தற்போது புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டு இயக்கப்பட்டு வருகிறது. புதுவையில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு பொதுமக்களின் வசதிக்காக பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி சோரியாங்குப்பம் வழியாக புதுச்சேரி கடலூருக்கு 4 பேருந்துகள் மே மாதம் 27ஆம் தேதி முதல் இயக்கப்பட உள்ளது. இதற்கு முன்பாக இந்த தடத்தில் குளிர்சாதன பேருந்துகள் 4 இயக்கப்பட்டது. கொரோனா காலத்தில் இந்த பேருந்துகள் நிறுத்தப்பட்டது. இதற்கு பதிலாக தற்போது 4 சாதாரண புதிய பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. காலை 5 மணி முதல் பேருந்து புறப்படும் என்றும் இதற்கு அடுத்து ஒவ்வொரு 30 நிமிடத்திற்கும் ஒரு பேருந்து புதுவையில் இருந்து கடலூர் நோக்கி செல்லும். இதேபோல் கடலூரில் இருந்து புதுவைக்கு 30 நிமிடத்திற்கு ஒரு பேருந்து புறப்படும். இந்த பேருந்துகள் புதுவையில் இருந்து கடலூருக்கு 32 முறையும் கடலூரில் இருந்து புதுவைக்கு 32 முறையும் இயக்கப்பட உள்ளது. புதுவை மற்றும் தமிழக போக்குவரத்து துறை சம்பந்தப்பட்ட அலுவலக பணி நடந்து கொண்டிருப்பதால் இன்னும் 10 நாட்களில் புதுச்சேரியில் இருந்து மரக்காணத்திற்கு 2 பேருந்துகளும் புதுவையில் இருந்து திண்டிவனத்திற்கு 2 பேருந்துகளும் புதுவையிலிருந்து விழுப்புரத்திற்கு 4 பேருந்துகள் காரைக்காலில் இருந்து மாயவரத்திற்கு 2 பேருந்துகள் புதிதாக இயக்கப்பட உள்ளதாக புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 7000 ரூபாய் மதிப்பிலான புதிய ஆடைகளை 40 வயது மதிக்கத்தக்க ஆசாமி லாவகமாக திருடி செல்லும் CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் கடந்த 21ஆம் தேதி மாலை நகர பகுதியான அண்ணா சாலையில் உள்ள ஜவுளி கடை ஒன்றில் தங்கள் குடும்ப சுப நிகழ்ச்சிக்காக 7000 ரூபாய்க்கு புதிய ஆடைகள் வாங்கியுள்ளனர். பின்னர் கடையில் இருந்து வெளியே வந்த அவர்கள் அந்த ஆடைகளை பையுடன் தங்களது இருசக்கர வாகனத்தில் மாட்டிவிட்டு சாலை எதிரே உள்ள ஒரு பானிபூரி கடையில் பானிபூரி சாப்பிட்டு வந்து பார்த்தபோது தங்களது வாகனத்தில் மாட்டி வைத்திருந்த புதிய ஆடைகள் மாயமாகி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதைத் தொடர்ந்து அங்கிருந்த கடையில் உள்ள CCTV கேமரா காட்சிகளை பார்த்தபோது 40 வயது மதிக்கத்தக்க டிப்டாப் ஆசாமி ஒருவர் தம்பதியினரின் இருசக்கர வாகனத்தில் 2 பைகளில் மாட்டி வைத்திருந்த புதிய ஆடைகளை லாவகமாக திருடிக்கொண்டு பக்கத்து தெருவில் தான் புதிய ஆடைகள் வாங்கியது போல் கூலாக நடந்து செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது. தொடர்ந்து இதுகுறித்து தம்பதியினர் பெரிய கடை காவல் நிலையத்தில் அளித்த தகவலின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வாக்களிப்பதற்காக ஒடிசாவிற்கு சென்று 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை கடத்தி வந்து புதுவையில் விற்பனை செய்த வாலிபரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரியில் கஞ்சா புழக்கத்தை முற்றிலுமாக தடுக்க காவல்துறையினர் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருப்புவனை பகுதியில் வடமாநில தொழிலாளர்கள் போதைப்பாக்கு மற்றும் கஞ்சாவுடன் சுற்றுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் திருப்புவனை ஆய்வாளர் வீரபத்திரன் மற்றும் காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திருப்புவனை கொம்யூன் பஞ்சாயத்துக்கு பின்புறம் 8 வடமாநில இளைஞர்கள் நடந்து சென்று கொண்டிருந்ததை கண்டனர். அவர்களது பையை காவல்துறையினர் சோதனையிட்ட போது அதில் ஜெயகிருஷ்ண ஜனா என்பவரது பையில் தடை செய்யப்பட்ட போதைப் பாக்குகள் சுமார் 5 கிலோ 50 கிராம் கஞ்சா ஆகியவை இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் மதிப்பு சுமார் 7 லட்சம் ஆகும். இதையடுத்து காவல்துறையினர் அவர்களை கைது செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் ஒடிசா மாநிலம் பாலசோரை சேர்ந்த ஜெயகிருஷ்ணன் ஜனா கடந்த 13 ஆண்டுகளாக புதுவை திருப்புவனை மாரியம்மன் கோவில் வீதியில் தங்கி வேலை பார்த்து வந்ததும் இவர் சில நாட்களுக்கு முன்னர் சொந்த ஊரான ஒடிசாவிற்கு வாக்களிக்க சென்றபோது அங்கிருந்து தடை செய்யப்பட்ட போதைப் பாக்குகள் கஞ்சா ஆகியவற்றை புதுவைக்கு கடத்தி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து காவல்துறையினர் அவர்களை கைது செய்து போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் மழைக்காலங்களில் கொசுக்கள் மூலம் பரவும் நோய்களை தடுக்க அரசுடன் பொதுமக்கள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று உழவர்கரை நகராட்சி ஆணையர் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தென்மேற்கு பருவமழை தொடங்க உள்ளதால் மழைநீர் தேங்கி கொசுக்கள் உற்பத்தியாகி டெங்கு, மலேரியா மற்றும் சிக்கன்குனியா போன்ற நோய்கள் பரவ அதிக வாய்ப்புள்ளது. எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காலி மனைகள், அடுக்குமாடி குடியிருப்புகளின் தரைத்தளங்கள், கட்டுமான வேலைகள் நடைபெறும் கட்டிடங்களில் உள்ள நீர்த்தேக்க தொட்டிகள், மொட்டை மாடி வீட்டினை சுற்றியுள்ள காலி இடங்களில் குப்பைகள் மற்றும் தண்ணீர் தேங்காமல் இருக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு,
மேலும் வியாபார நிறுவனங்கள், உணவகங்கள், சாலையோர கடைகள் தங்களிடம் உருவாகும் குப்பைகள் மற்றும் கப்புகள், தண்ணீர் பாட்டில்கள் போன்றவற்றை சாலையோரங்கள், கால்வாய் மற்றும் காலி மனைகளில் வீசாமல் குப்பைகளை சேகரிக்க வரும் ஸ்வச்தா கார்ப்பரேஷன் ஊழியர்களிடம் மக்கும் குப்பை, மக்காத குப்பை என தரம் பிரித்து வழங்குமாறும் அதன் உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் சாலையோரங்களில் இளநீர் மற்றும் நுங்கு விற்பனை செய்யும் வியாபாரிகள் அதன் கழிவுகளை அங்கேயே விட்டு செல்லாமல் தாங்களாகவே அதனை அப்புறப்படுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் நகராட்சி மற்றும் சுகாதாரத்துறை ஊழியர்கள் கொண்ட குழு வரும் நாட்களில் அனைத்து குடியிருப்பு மற்றும் வியாபார பகுதிகளில் தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொண்டு கொசு உற்பத்தியை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க உள்ளது என்றும் தெரிவித்த அவர், பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு பரவலாக விழிப்புணர்வு ஏற்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. டெங்கு நோய் அதிகமாக பரவும் வாய்ப்புள்ளதால் கால்வாயில் உள்ள அடைப்புகள், சகதிகளை அகற்றும் பணிகள் மற்றும் தொகுதி வாரியாக கொசு மருந்து அடிப்பதற்கு நகராட்சி தனிக்குழுக்கள் அமைக்கப்பட்டு தினந்தோறும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கொசு தொல்லைகள் தொடர்பான புகார்கள் இருந்தால் நகராட்சி கட்டுப்பாட்டு அறை தொலைபேசி எண் 0412200382 மற்றும் 7598171674 என்ற வாட்ஸ்அப் எண்களில் புகார்களை தெரிவிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் பகுதியில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் முதலமைச்சர், சபாநாயகர் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கிருஷ்ணர் பஞ்சபாண்டவர் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. முன்னதாக பகாசுரனுக்கு சோறு போடுதல், திரௌபதி அர்ஜுனன் திருக்கல்யாணம், அரவான் கடபலி, கோட்டை வளைத்தல் நிகழ்வு ஆகியவை நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் மற்றும் ஏம்பலம் காங்கிரஸ் பிரமுகர் மோகன்தாஸ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர். பகவான் கிருஷ்ணர், அர்ஜுனன், திரௌபதி ஆகியோர் சிறப்பு அலங்காரத்தில் ஜோடிக்கப்பட்டு இரவு வீதி உலா நடைபெற்றது. மறுநாள் மஞ்சள் நீராட்டு விழாவும் அதனைத் தொடர்ந்து தருமர் பட்டாபிஷேகமும் நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழுவை சேர்ந்த பன்னீர்செல்வம், உமா முருகன், செல்வம், ஜனார்த்தனன், பழனிவேல் உள்ளிட்ட கிராம மக்கள் செய்திருந்தனர். இனி வருவது புதுவையில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றி அமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 94 ரூபாய் 23 காசுகளுக்கும், டீசல் 1 லிட்டர் 84 ரூபாய் 43 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அடுத்து வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6640 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 930 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.